தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வரவுள்ள நிலையில் ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் அவரை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் கோவிந்தசாமி வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் முப்பெரு விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று திருச்சியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்து இறங்குகிறார். சரியாக 11:50 மணி அளவில் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள பொன்னேரி கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்கி அங்கிருந்து கார் மூலம் கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு பிரதமர் காரில் செல்கிறார். போகும் வழியில் 2 பக்கமும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு காரில் இருந்தபடியே கையசைத்து விட்டு செல்கின்றார். கோயிலுக்கு உள்ளே செல்லும் அந்த பாதை முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது. போலீஸ் வழியாக செல்பவர்களை சோதனை செய்து அனுப்புகின்றனர். கோவிலுக்குள் சென்றவுடன் வலதுபுறத்தில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சிகளை, சோழர் காலத்து புகைப்பட கண்காட்சிகளை பார்வையிடுகின்றார். அங்கிருந்து கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலின் வலதுபுறம் படிக்கட்டு வழியாக இறங்கி எதிரே உள்ள 20 கைகளை கொண்ட துர்க்கை அம்மன், கிரகநாயகி துர்க்கை அம்மனை வழிபடுகிறார். அங்கு வழிபட்டுவிட்டு அங்கே கோவிலுக்கு வளாகத்திலேயே 3 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்வதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அங்கிருந்து கோவிலின் பின்பக்கம் வழியாக கோவிலின் தென்புறம் அமைக்கப்பட்டுள்ள மேடைக்கு செல்கிறார். மேடைக்கு சென்று அங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளையும் இசைஞானி இளையராஜா இசைக்க உள்ள அந்த சிம்போனி நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுகின்றார். அதன் பின்னர் ராஜேந்திர சோழன் உருவம் பொதிக்கப்பட்ட நாணயத்தையும் வெளியிட்டு அங்கிருந்து திரும்ப 11:45க்கு கோயில் விட்டு வெளியே சென்று 11:50க்கெல்லாம் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கிளம்பி திருச்சி செல்கின்றார். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக ஜெயங்கொண்டத்திலிருந்து செய்தியாளர் கோவிந்தசாமி.